என் பேர் குமரகுரு. நான் இங்கே கோத்தகிரியில் ஒரு 18.9 ஏக்கர்ஸ் ஃபார்மில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து என்னோடய மேஜர் க்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ அண்ட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் மேஜர் க்ராப் வந்து பேஷன் ஃப்ரூட் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் நான். என்னை பற்றி பேக்ரவுண்ட் சொல்லணுன்னா, ஐ டிட் மை engineering from BITS Pilani, a computer science graduate. Worked for about 3 years before doing my MBA. I did my MBA from IIM Kozhikode. 2016 la I quit my job. I came back here. I was actually in the ஃபீல்டுக்கு நான் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2016ல் ஒரு பேசிவ் இன்கம்காக தான் ஒரு அடிஷ்னல் ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லேண்ட் வாங்க பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த வெதராக இருக்கட்டும், இந்த லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஓவரால் நம்மளோட ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து மச் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிவிட்டு 2016ல் இந்த லேண்டு வாங்கும்போது ஐ குவிட் மை ஜாப் ஆல்சோ. அப்படியே இங்கே ஃபார்மிங்க்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ 2016லேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஃபார்ம் ஒர்க், அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தென் 2018லேருந்து தான் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே ஃபார்மில். ஸோ இப்போது பிளான்ட்டோட நியூட்ரியன்ஸ்க்காக நம்ம வந்து க்ரோத் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா, அதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பயோ ஃபர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா, ஜீவாமிர்தம் வரும், அதுக்கப்புறம் வர்மி காம்போஸ்ட் வரும், அதுக்கப்புறம் பஞ்சகாவியம், அண்ட் தென் இது ஒரு முக்கியமான ஐட்டம் மீன் அமிலம்னு சொல்லுவாங்க. மீன் அமிலம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர். இது வந்து பேசிக்லி 1 kg ஆஃப் நம்ம மீன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, செதில், போன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின், அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். 1 kg வந்து நம்ம மீன் வேஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டான வெயிட்டு 1 kg வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டே இருக்கணும் எவ்ரிடே. அரௌண்ட் 25 நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி வந்து இதை வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுக்கணும். அப்போது நம்ம ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு 25th டே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக ஃபர்மெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்துடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான க்ரோத் ப்ரொமோட்டர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரூட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காய் வந்து எந்த அளவுக்கு வருது, எவ்வளோ ஷைனிங்காக வருது, என்ன வெயிட் வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து இந்த மீன் அமிலம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மீன் அமிலம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் க்ரோத்துக்காகவும் கொடுக்கலாம். மீன் அமிலம் வந்து அதில் ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து அந்த ஃப்ரூட் பேரிங் ஸ்டேஜில் வந்து காயோட குவாலிட்டி அண்ட் வெயிட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் மீன் அமிலம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 25 டேஸ் தான். 25 டேஸில் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி தேமோர் கரைசல்னு சொல்கிறோம். தேமோர் கரைசல் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அகெயின் இந்த ஃப்ளவரிங் வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸ், பட்டாணி, அந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் வந்துட்டு பூக்கள் வந்து நிறையா பூக்கணும். அப்போ எவ்வளோ பூ ஜாஸ்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பூக்கள் ஜாஸ்தி வரணும், அந்த பூ வந்து உதிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது தேன்மோர் கரைசல் யூஸ் பண்ணுறோம். தேன்மோர் கரைசலும் ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 5 லிட்டர் புளிச்ச மோர். ஸோ நம்ம மோர் எடுத்து வச்சுட்டு 5 நாளைக்கு ஒரு கண்டெய்னரில் வச்சு அது நல்லா புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் 5th டே, எண்ட் ஆஃப் த 5th டேயில் வந்து 3 லிட்டர் வந்து தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ தேங்காய் பால் வந்து எல்லோரும் நம்ம வீட்டில் எடுக்கிற மாதிரியே தான் 3 தேங்காய் எடுத்து தண்ணி ஆட் பண்ணி அந்த தேங்காய் பால் எடுப்பாங்க. அந்த தேங்காய் பால் வந்து 3 லிட்டர் எடுத்துகிட்டு 5th டே, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம் இதில். ஸோ டோட்டலாக இந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர் இதில் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து தேங்காய் பால் 3 லிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 நாள் விடணும். ஸோ 5 லிட்டர் மோர், அதை 5 நாள் வச்சுக்கிறோம் புளிக்கிறதுக்காக. 3 லிட்டர் தேங்காய் பால் இந்த சொல்யூஷனில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 நாள், டோட்டல் 8 டேஸில் உங்களுக்கு 8 லிட்டர் இந்த சொல்யூஷன் ரெடி ஆயிரும். இது வந்து 3G கரைசல். இப்போ 3G கரைசல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பூச்சிகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இலைக்கு கீழெல்லாம் அந்த கருப்பு பூச்சி ஒட்டியிருக்கும், வெள்ளை பூச்சிகள் இருக்கும், அதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பயிர் டேமேஜ் பண்ணுற பூச்சிகள். அந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறது 3G கரைசல். இந்த 3G கரைசல் வந்து க்ரோத் ஃபேஸில் நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம். இதில் வந்து இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். 3G அப்படிங்கிறதே 3G. ஒன்று வந்து கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லிஸ். இதில் எல்லாத்துலேயும் 25 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். வெயிட் போட்டு 25 கிராம்ஸ் எடுத்துகிட்டு அது கூட 3 லிட்டர் தண்ணி அதை நம்ம கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும். நல்லா அரைச்சி அது 3த்தையுமே அரைச்சிருவோம். நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நம்ம வந்துட்டு அதை நெக்ஸ்ட் டேலேருந்தே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இது வந்து பக்காவாக ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இது ஏன்னா இல்லைனா அந்த ஸ்ப்ரேயரில் போய் அடிச்சுக்கும். இது வந்து சின்ன செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது டோசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். பெரிய செடிங்களுக்கு ஒரு 50 ml கொடுக்கலாம். சின்ன செடிக்கு வரும்போது ஒரு 35 ml per டேங்க். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு டேங்க் 16 லிட்டர்ஸ் டேங்க்குக்கான அளவுகள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நம்ம இந்த சின்ன செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்கார்ச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த இலை வந்து அப்படியே வெந்து போன மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்கணும். சின்ன செடிங்களுக்கு வந்து அந்த 50 ml கம்மியாகவே நீங்கள் வந்து குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். பெரிய செடிங்களுக்கு நீங்கள் 50 ml தாராளமாக ஒரு டேங்க்குக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா அந்த பூச்சி இந்த இலைக்கு பின்னாடி இருக்கும். ஸோ ஸ்ப்ரே கொடுக்கும்போது கீழே பிடிச்சி அந்த இலைக்கு படுற மாதிரி பூச்சிங்களுக்கு படுற மாதிரி கொடுத்தா தான் இது வந்து கேட்கும். ஸோ இது வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு. எந்த விதமான ஒரு பயிர் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அதாவது பிளான்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 21 days முன்னாடியே இந்த ப்ராசஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் நம்ம பிளான்ட்டுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் அதாவது இனிஷியலான க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து ப்ளஸ் அந்த டிசீஸை ஃபைட் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை வந்து பிளான்ட்டுக்கு பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா நியூட்ரியன்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த சாயிலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பிளான்டிங் நம்ம ஒரு பர்டிகுலர் பிளான்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து 21 days முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 kgs மிக்சர் இருக்குது. இதில் வந்து 50 kgs வந்து பார்த்திங்கன்னா வெர்மி காம்போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 50 kgs வந்து நம்ம ஃபார்மில் இருக்கிற காம்போஸ்ட் வந்து இதில் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 மிக்சர் இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோஸ்க்கு வந்து நம்ம ஃபார்ம் யார்ட் மெனு அதாவது நம்ம மாட்டு சாணம் நல்லா மக்கி போனது ஆல்ரெடி மண் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து நம்ம 14 days வச்சோம்னா போதும். இதில் வந்து போர்வை போத்துன மாதிரி ஃபுல்லாக வெள்ளை இது கவர் ஆயிரும். ஜீவாமிர்தம் வந்து ஆக்சுவலி எர்த்வார்ம்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. எர்த்வார்ம்ஸ் வந்து உழவனின் நண்பன். ஸோ அப்போது எர்த்வார்ம்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மண்ணில் வந்து இந்த காத்தோட்டம் வந்து ஜாஸ்தியாகும். இப்போ எர்த்வார்ம்ஸ் வந்து நல்லா டிக் பண்ணிட்டு போகும். அப் டு 2 feet வரைக்கும் உங்களுக்கு கீழே போயிட்டு மேலே வரைக்கும் வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா அந்த டாப் சாயில் வந்து லூஸ் பண்ணி கிடக்கிறதுக்கு உங்களுக்கு எர்த்வார்ம்ஸ் தான் வேணும். அதோட முக்கியமான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிர்தம் தான். இப்போ அந்த ஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் தான். இதுக்கு ஒரு 200 லிட்டர் நம்ம ஜீவாமிர்தம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 10 லிட்டர் வந்து சாணி எடுத்துக்கணும், மாட்டு சாணி. அதுக்கப்புறம் 10 லிட்டர் வந்து கோமியம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கூட வந்து கடலை மாவு வந்து 1 கிலோ நம்ம ஆட் பண்ணுறோம். வெல்லம் வந்து 1 கிலோ ஆட் பண்ணுறோம். அதுக்கு கூட வந்து பாக்கி ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணி அந்த சொல்யூஷன் 200 லிட்டருக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஜீவாமிர்தம் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 200 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த கணக்கில் நம்ம வந்து நம்ம எப்படி வேணால் ட்ரெஞ்சிங் மெத்தடில் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்ப்ரே மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஜீவாமிர்தம் வந்து எல்லா க்ராப்ஸுக்கும் த்ரூ அவுட் த இயர் நம்ம கொடுக்கலாம். இது வந்து எவ்வளோ ஜாஸ்தி கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது நம்ம மண்ணுக்கு. அந்த மண்ணோட வளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான காம்பனன்ட் ஜீவாமிர்தத்தோட. இப்போ வந்து வெர்மி காம்போஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெர்மி காம்போஸ்டிங் வந்து ஒரு முக்கியமான பார்ட் இந்த நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும். வெர்மி காம்போஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அதாவது இப்போ கேரட்டு எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா அதில் மேலே இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். கேபேஜஸ் எடுத்தோம்னா அந்த கேபேஜ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற செடி ஃபுல்லாக நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். பொட்டேட்டோ அகெயின் கீழே இருக்கிற பொட்டேட்டோ தான், மேலே இருக்கிற செடி ஃபுல்லாக வேஸ்ட். ஸோ அப்போ ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு எல்லா பக்கமும் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு யூஸபிள் ஃபார்ம் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து தேவையான மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபார்முக்கு மாற்றணும்னா ஈஸியஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்மி காம்போஸ்டிங் தான். வெர்மி காம்போஸ்டிங் ஒன்றும் இல்லை, இந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பசுஞ்சாணமும் ஆட் பண்ணி இந்த வேர்ம்ஸை வந்து ஜாஸ்தி மல்டிப்ளை பண்ணி அந்த வேர்ம்ஸோட வேஸ்ட்டு தான் வெர்மி காம்போஸ்ட்னு சொல்கிறோம். அதோட காஸ்டிங்ஸ், அதாவது வேர்ம் வந்து சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வெளியில் தள்ளுறது தான் வந்து வெர்மி காம்போஸ்ட்னு சொல்கிறோம். அதை நம்ம மேலாப்பில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெர்மி காம்போஸ்டிங் ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா 8x10 சைஸ் நான் பண்ணியிருக்கேன் இந்த வெர்மி காம்போஸ்ட் பெட்டு. இதை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இது வந்து 2 feet ஹைட்டில் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரே பெட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து இது 2ஆக கூட பிரித்து 4 feet ஹைட்டு வந்து 2 feet, அதே மாதிரி
இந்த லென்த் வந்து 10 ஃபீட் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இல்லை லாங் பெட்ஸ் போட்டு ஒரு 4 ஃபீட் வித்து 2 ஃபீட் ஹைட்டில் பண்ணுவாங்க. நான் வந்து 8x10ல் 2 ஃபீட் ஹைட்டில் இந்த பெட் வந்து நான் அமைச்சிருக்கேன். இதில் வந்து என்னென்னலாம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 2 ஃபீட்டுக்கு வந்து ஆல்டர்னேட்டிங்காக லேயர்ஸ் நம்ம வந்து செட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பசுஞ்சாணம் ஆட் பண்ணுறோம். அடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு வெஜிடபிள் வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் என்னவாக இருந்தாலும், இப்போ நம்ம தென்னந்தோப்பு இருக்குன்னா தென்னந்தோப்பில் வர்ற வேஸ்ட்டு கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், இப்போ நம்ம இந்த மாதிரி கேரட் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வர்ற வேஸ்ட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ லேயர் பை லேயராக போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பசுஞ்சாணம், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, அப்புறம் மறுபடியும் பசுஞ்சாணம், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். அதை வச்சு நம்ம வந்து இந்த டோட்டல் ஹைட்டு, அதாவது 2 அடிக்கு வந்து நம்ம இதை ஃபில் பண்ணிக்கணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து எர்த்வார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போது எர்த்வார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் எர்த்வார்ம் வந்து சூட் ஆகும். இப்போ எங்களுக்கு வந்து கோல்டு கிளைமேட் இங்கே ஹில்லி ஏரியாஸில் இருக்கிறனால நாங்கள் வந்து அந்த ரெட் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து யூரோப்பியன் வெரைட்டி, அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. இதே பிளெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம், ஆஃப்ரிக்கன் எர்த்வார்ம் வெரைட்டியும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்.